வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்க போறேன். என்ன அப்டேட் அப்படின்னா, இது வந்து டிஆர்பி சைட்ல இருந்து செட்டு எப்படா வரும், எப்படா நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, இந்த பாட்டு மாதிரி நம்ம நிலைமை எப்ப நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அவங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் சைட்ல இருந்து அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். மறக்காம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. என்ன அது நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில தகுதி தேர்வு, அதாவது செட். இந்த செட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை எப்ப யார் வெளியிட்டாங்க அப்படின்னா 20/3/2024 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் தேர்வுக்கான அறிக்கையை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னா, இணையம் வழியா வந்து விண்ணப்பங்களை பெறப்பட்டிருக்காங்க. இணையம் வழியா தான் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணோம். அந்த இணையம் வழியா அப்ளை பண்ணி தேர்வுக்கான தேதி பின்னாடி அறிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப 2024 3வது மாதம் செட் தேர்வுக்கான விண்ணப்பங்களை வந்து நம்ம எல்லாம் விண்ணப்பத்தை வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனா தேர்வு எப்ப அப்படின்னு சொல்லல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது பாருங்க, அரசாணை எண் 278 உயர்கல்வித்துறை அவங்க ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 17/12/2024 மாநில தகுதி தேர்வினை, அதாவது டிஎன் செட்டை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா உயர்கல்வித்துறை. அந்த சைட்ல இருந்து வரும்போது அப்ப இதை வந்து யார் கைக்கு போகுது அப்படின்னா டிஆர்பிஸ், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் கையில வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த நிலையில தான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யுஜிசி அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில மாநில தகுதி தேர்வு, இந்த தேர்வு எப்ப நடக்க போகுது அப்படின்னா 2025, அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆண்டுல மார்ச் மாதம், அதாவது 3வது மாதத்துல கட்டாயம் 6, 7, 8, 9 இந்த தேதிகள்ல சிபிடி, அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி அந்த அடிப்படையில டெஸ்ட்டை நாங்க வைக்க போறோம் அப்படின்னு அவங்க ஒரு இந்த சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 20/3/2024 அப்ப அப்ளை பண்ணது இப்ப 1 வருடம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 வருடம் நெருங்க போகுது. ஒரு 11 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். 11 மாதங்கள் 12 மாதங்கள் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கும். அப்ப அடுத்த மாதம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இவங்க இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வுக்கான அந்த ஆல் டிக்கெட், அதாவது நுழைவுச்சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல, அதாவது வந்து www.trb.tngov.in இந்த சைட்ல தான் நம்ம போய் ஆல் டிக்கெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஆல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அப்படின்னா, தேர்வு தேதிக்கு முன்னாடி வந்து ஒரு 7 நாளுக்கு முன்னாடி தான் அதை வந்து நீங்க பதிவிறக்கம் செய்யப்பட முடியும். அதை வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்வுக்கான அந்த ஆல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட், அந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து தனியாலாம் அனுப்ப மாட்டோம். அது வந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதனால வந்து நம்ம அந்த சைட்ல போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கட்டாயம் ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே நம்ம போய் நம்ம ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் தாங்க இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸா பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ரொம்ப நாளா காத்திருந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியா நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா டிஎன் செட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான சூழல்ல இருக்கும். டிஎன் செட் ஆகட்டும், இல்ல நெட் ஆகட்டும். ஏன்னா நெட் வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப டிஎன் செட் வந்து இப்ப நடத்த போறக்கூடிய ஒரு செய்தி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தகவலோட நிறைவு செய்யறேன். மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி.